அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, விரும்பிய நபர் உங்களுக்கு அன்பாக தொடர்ந்து கால் செய்ய இதை சொல்லுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி கொஞ்சமாவது அறிமுகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியும். உங்களுடைய போன் நம்பர் அவங்க கிட்ட இருக்கணும், அவங்களுடைய நம்பர் உங்க கிட்ட இருக்கணும். சோ இந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாலும் உங்களை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அல்லது நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாலும் கூட எப்படியாவது அந்த நபர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மெத்தடை மட்டும் நீங்க முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணாலே போதும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா சுய பிரகடனம்னு அர்த்தம். நேர்மறையான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக தேர்வு செஞ்சுக்கணும். அந்த வாக்கியத்தை தொடர்ந்து சில முறைகள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். அதற்கு பிறகு அந்த வாக்கியத்திற்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுல நோட் பண்ண வேண்டிய ரொம்பவுமே முக்கியமான விஷயம், இந்த வாக்கியங்கள் அனைத்தும் பாசிட்டிவாக தாங்க இருக்கணும், முழுமையாக நேர்மறையான வாக்கியமாக இருக்கணும். அதே நேரத்தில் நிகழ்காலம் அல்லது கடந்த கால வாக்கியங்களாக இருக்கணும். பிரசன்ட் டென்ஸ் அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும். ரொம்ப வளவளன்னு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சிம்பிளா ஷார்ட்டா இந்த வாக்கியங்கள் இருக்கணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலுமே இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து தொடர்ந்து உங்களுக்கு போன் கால் வரும். அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட லாங்குவேஜ்ல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. எந்த மொழியில வேணாலும் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பதிவுல இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை நீங்க இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் அல்லது தமிழ்ல, தெலுங்கு, மலையாளம்னு உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். எந்த லாங்குவேஜ்ல சொன்னால் உங்களுக்கு உணர்வு பூர்வமா மகிழ்ச்சியா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். அதே போல டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாது. நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டாம். நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலையை நீங்க செய்றீங்க, அதற்கு நடுவுல இந்த வாக்கியத்தை பயன்படுத்தாதீங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்க ஒரு தனி நேரத்தை ஒதுக்கிடுங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இமிடியேட்டா தெரியும். தொடர்ந்து நீங்க சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. காலையில ஒரு 5 நிமிடம், மதிய நேரம் அல்லது மாலை இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு கூட நீங்க சொல்லலாம். நேரம் இல்லாதவங்க 5 நிமிடங்கள் மட்டும் நீங்க சொன்னால் கூட போதும். யாருக்காக இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சிட்டே இந்த வாக்கியத்தை சொல்லணும். கவனம் ரொம்பவுமே முக்கியம். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்றது ப்ராவர்ப். 5 நிமிடங்கள் நீங்க சொன்னால் கூட போதும், ஆனால் முழு கவனத்துடன் நீங்க சொல்லணும். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. எவ்ரி டே எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் நேம். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா எவ்ரி டே எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் ராஜா. அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா எவ்ரி டே
எவ்ரிவே ஐ எம் கெட்டிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் ராணி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம் இது. ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட உங்க பக்கத்திலேயே இருக்காங்கன்ற சந்தோஷமான உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். அது ரொம்பவுமே முக்கியம். குறிப்பாக பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் மேல உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு பயம், கோபம், வருத்தம், ஏக்கம், ஈகோன்னு எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது. நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமாக இருந்த தருணத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அல்லது அவங்க உங்க கூட தான் இருக்காங்கன்ற அந்த உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். எந்த அளவிற்கு நீங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்து இந்த வாக்கியத்தை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக ஆழ்மனதில் இந்த வாக்கியம் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கை நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ நீங்க உறுதியான நம்பிக்கையோட மகிழ்ச்சியான உணர்வுகளோட இந்த வாக்கியத்தை சொல்லணும். இந்த அஃபர்மேஷனை சொல்றதுனால அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வருவதாக நீங்க ஃபீல் பண்ணி இந்த வாக்கியத்தை சொல்லணும். ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மனநிலையில தான் நீங்க இருக்கணும். யத்பாவம் தத்பவதி. எதை நீங்க பாவனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் வாழ்க்கையின் நிஜமாக மாறும். அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை நீங்க உணருங்க. அது நிஜமாக மாறும். அடுத்ததாக இந்த வாக்கியத்துல நம்ம பெயரை யூஸ் பண்றோம். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம்ல கூப்பிடுவீங்களோ அது ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல் அல்லது காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல அல்லது வீட்ல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில முக்கியமான குறிப்புகள். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ற டைம்ல அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, கண்காணிச்சுட்டே இருக்காதீங்க. அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, அவங்க உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்களான்னு அவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த டெக்னிக்கை முழு நம்பிக்கையோட தைரியமா ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீங்க எந்த அளவிற்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி அவ்வளவாக நீங்க நினைக்க வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபரை தவிர உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்துங்க. எந்த அளவிற்கு நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு வேகமா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசும் பொழுதும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ எக்காரணத்தை கொண்டும் இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு அடிக்கடி போன் கால் செஞ்சாலும் கூட ஒரு மாதத்திற்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடலாம். வேணும்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு மாதம், அதிகபட்சம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.